ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீட்ரூட் அல்வா தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரே ஒரு பீட்ரூட் எடுத்தேன். அதை வந்து மிக்சியில் தோலெல்லாம் நீக்கிட்டு துருவிட்டு நல்லா துருவிட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு இது மைதா கிடையாது, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டுவிடுங்க. ஒன்றில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது இதை ஒரு வானிலையில் ஊற்றலாம். இப்போது வானிலையில் ஊற்றி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கை விடாமல் இலக்கி கொடுக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போலே லைட்டாக திக்காக தொங்கி வச்சு பாருங்கள். நல்ல சூடாக தோங்கின உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க ஸ்டவ்வு. பாருங்கள், சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக திறந்து வர தொங்கிடுச்சு. திக்காகிட்டு வருது. நல்லா நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிடுங்க, சரிங்களா? கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம். கைவிடாமல் இலக்கி கொடுத்துட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்ல சுத்தமான சர்க்கரை இது. எந்த கலப்படம் இருக்காது, எந்த டஸ்ட்டும் இருக்காது. இதில் எந்த கலர் பொடியோ ஒன்றும் இல்லாமல் நல்ல ஹெல்த்தியான ஒரு கேரட் அல்வா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. சாரி, கேரட்டுன்னு சொல்லிட்டேன், சாரி, பீட்ரூட் அல்வா செம்ம டேஸ்டியாக இருக்கும். போட்ட நாட்டு சர்க்கரை இந்த பாக்கெட்டு தான். இதில் எந்த கலப்படம் இருக்காது, நல்லா இருக்கும். டஸ்ட் எதுவுமே இருக்காது. நம்ம எதுக்கும் டைரெக்டாக சேர்த்துக்கலாம், முறுக்கி அடிக்கட்டாமல் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்குறதுக்காக, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்காக லைட்டாக உப்பு போட்டுடுங்க, சரிங்களா? லைட்டாக பாருங்கள், நல்லா திக்காகி அப்படியே வருது. இதில் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வத்தி வருது. நம்ம இப்படி எடுக்கும்போது வானிலையில் ஒட்டாமல் வரணும். இன்னும் கொஞ்சம் கூட வச்சோம். நல்லா திரண்டு வந்துச்சு, பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி வரணும் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி திரண்டு வந்துச்சு. இப்போ திரண்டு வரும்போது அல்வா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எங்களுக்கு 4 பேருக்கு ஒரு வேளைக்கே பத்தாது. கம்மியாயிடுச்சு. சரி, இப்போ நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த வானிலையிலேருந்து திரண்டு வருது, பார்த்தீங்களா? இந்த மாதிரி வரணும். ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்திரம் எடுத்துக்கிடுங்க. நான் வந்து இதில் நெய் தடவிட்டேன். இப்போ இதில் போட்டு கொடுத்துருங்க. கொஞ்சமாக எள்ளு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருங்க. பார்க்கறதுக்கு ஸ்டைலாக சூப்பராக இருக்கும். இப்போ ஆற வைக்கலாம், நல்லா ஆறட்டும். பாருங்கள், அல்வா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். ஆறின உடனே சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி டிசைனில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. பாருங்கள் நண்பர்களே, சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் நம்ம வாங்குறதோட டேஸ்டியாக, ஹெல்த்தியாக, செம்ம சூப்பர். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.